இந்த சாமுத்திரியா வச்சனப்படி குழந்தையில இருந்தே கொண்டு போகிறேன். ஒரு குழந்தை பிறந்த பிறகு திருமணத்தை காட்டிலும் முதன்மையாக கருதப்பட்டது காது குத்துதல் வைபவம்னு பேர். இது கேஸ்ட்டை பற்றி இப்போ கொண்டு வராங்க. கேஸ்ட்டில் எல்லா இதுலேயுமே காது குத்துதல் உண்டு. இது எதுக்குன்னா அக்குபஞ்சர், இந்த காதில் இருக்கக்கூடிய மடல்னு பேர். அதை வச்சு தான் நம்ம திருமண மடல் அந்த மடல்னு சொல்கிறோம். இந்த மடல் இருக்கு இல்லையா, இந்த மடலில் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த காதை குத்தி இந்த தோடு முன்பகுதி கனமாகவும் பின்பகுதி சற்று அழுத்தம் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சுன்னா அது என்னன்னா பேசுகிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறதெல்லாம் மெமரியில் ஏற்றிடுமா. அது குழந்தைகளுக்கு உண்டுங்கிறதுக்காக தான் அந்த காது குத்துதல் வைபவம்னு வச்சு அதுக்கு ஸ்டார் தோடு போடுவாங்க. ஏன் ஸ்டார் போடுன்னா, இப்போ ரவுண்டாக இருந்தாலோ அல்லது தட்டையாக இருந்தாலோ அது ஒரு பேலன்ஸ் பண்ணாது. ஸ்டாராக இருந்தால் குழந்தை இங்கிட்டு சாஞ்சா இந்த பக்கம் வெயிட்டை கொடுத்துக்குவோம், அங்கிட்டு சாஞ்சா அந்த பக்கம் வெயிட்டை கொடுத்து சம விகிதத்தில் அது அக்கு பஞ்சரை வேலை செய்கிறதுனால தான் இன்றளவும் கூட அதுக்கு பேரே ஸ்டார் தோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தைக்கு நாணத்தை கொடுப்பதற்காக உள்ளது. பெண்கள் பிரதானமாக தோடு அணிகிறது உண்டு. அது அழகுக்காக அணிகிறாங்க. அது மயில் தோடோ மான் தோடோ எதுவாக இருந்தாலும் அழகுக்காக அணிகிறாங்க அப்படின்னு பேர். இப்போ ஒரு கோயிலில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு அந்த ஒரு பதில் இருக்குதுன்னா, அவன் அவனுக்கு என்னப்பா நெய் சாதம் சாப்பிட்டுக்கிறான் தடமாக பேசுகிறான்னு அல்ல, அவன் ஆச்சரியமாக விரதம் இருப்பான். அந்த அதிகால வேலையில் அவன் சொல்லும் பொழுது நீங்கள் இது ரேடியோவில் கூட போட்டு கேட்டு பாருங்கள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அந்த ஒளிர்வுத்தன்மையை அவன் ஒழிக்கும் பொழுது நம்ம செவிக்கு ஒழிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தையும் பிரயோகத்தன்மையும் கொடுக்கறதுக்காக ஆண்கள் தோடு அணிஞ்சிருப்பாங்க.